ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே அக்கா நைட் ரொட்டீன் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. சரி, ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் நான் எப்படி வீட்டில் என்னோடய நைட் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிப்பேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி ஆக்சுவலாக வெளியில் போயிட்டு வந்திருந்தோம். வெளியில் போயிட்டு வரும்போதே டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock மேலே ஆகிடுச்சு. வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ரதனுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா முந்தா நேற்று எடுத்த விலாக் இது. அடுத்த நாள் நேற்று, அதாவது நேற்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை, நேற்று ஷூட்டிங் இருந்துச்சு. இதனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு விலாக் இது. தம்பிக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு அவனை தூங்க வச்சுட்டோம் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வேலைலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதனுக்காக பார்த்திங்கன்னா மருந்து தான் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் அக்கா ஸ்ரதனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறையாக கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாவே ஸ்ரதனுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. இது வரைக்கும் அப்படி அவனை பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 4 days அவனோட வெயிட் எல்லாமே இன்னும் இருந்ததை விட ரொம்ப கம்மியாயிட்டான். அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் மருந்து கொடுத்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து எனக்குமே பழக்கம் இல்லை. ஏன்னா ஸ்ரதனுக்கு பெருசாக உடம்பு சரியில்லாமலாம் போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்படி வளர்ந்ததுக்கப்புறமா இப்படி உடம்பு சரியாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. டாக்டருமே பார்த்திங்கன்னா நிறைய மருந்து கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாமே அவனுக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணுறோம். ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றது எனக்குமே தெரியல. ஒரு வழியாக ஸ்ரதனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். மருந்து குடிச்சிருவான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அழுத்துகிட்டே இருப்பான். அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு கதையெல்லாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி தான் அவனை தூங்க வைக்கணும். அன்றைக்குமே பார்த்திங்கன்னா அப்படி தான் தூங்க வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவனை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கான டைம் நிறைய இருக்கும். நான் என்ன வேலை வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ரதனுக்கு கதை சொல்லி எதோ பண்ணியெல்லாம் அவனை தூங்க வச்சேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஸ்ரதனுமே தூங்கிட்டான். எப்போவுமே சொல்லுவாங்க மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப கசப்பாக இருந்திருக்கும் போல இருக்குது. தண்ணி கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் ஸ்ரதனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை திட்டுற மாதிரி திட்டி இப்படியெல்லாம் சமாதானப்படுத்தி ஸ்ரதனை தூங்க வச்சுட்டேன். அடுத்ததாக ஆக்சுவலாக அவனை தூங்க வைக்கும் போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:15 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலை எல்லாமே நான் ஒன்று ஒன்றா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானுமே ஷூட்டிங் போகிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ரதன் நல்லா இருந்தானா கூட எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான். இவனை விட்டுட்டு எப்படி போய் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தான். திங்கக்கிழமையை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஸ்ரதனுக்கு உடம்பு முடியல. ஸ்ரதன் பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டான். அவனை அப்படியே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்திரிச்சிடுவான். அதனால் பக்கத்தில் படுத்து கொஞ்ச நேரம் அவனுக்கு தட்டியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டருந்து எந்திரிச்சு வந்தேன். அப்போவே நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது 11:15 ஆகிடுச்சு. அவருமே முடிச்சுட்டு தான் இருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்ரதன் பக்கத்தில் படுத்து தூங்க சொல்லி. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்குள்ளே தான் இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துட்டார். ஏன்னா ஸ்ரதன் ஒரு தடவை தூங்கிட்டான் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பான். மேக்ஸிமம் நைட்டில் அந்த அளவுக்குலாம் எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு பசிக்குது அப்படின்னா மட்டும்தான் நைட்டில் எந்திரிப்பான். இல்லைனா மற்றபடி எந்த டிஸ்டர்பன்ஸுமே அவனால் இருக்காது. தேவேஷ் பார்த்திங்கன்னா எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்றதுனால முன்னாடி நாள் நைட் அம்மா வீட்டிலே தங்கிட்டான். அதனால் அவன் காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுவான், பிரச்சனை இல்லை. நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆச்சு. வெளியில் போய் பார்த்தா ஹால் ஃபுல்லாகவே திங்ஸ் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. எனக்கு என்ன பிளான் இருந்துச்சு அப்படின்னா மீன் செவ்வாய்க்கிழமை வாங்கி வச்சுருந்தேன். சரி, நைட்டுக்கு மேலே மீன் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா புதன்கிழமை அவரும் காலையில் ஏதாவது தோசை இட்லி ஊற்றி வச்சிட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. மதியத்துக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு நைட்டே மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் மீன் வாங்கி வச்சுட்டேன். ரொம்ப கட்டியாக ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சாதம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து அப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வச்சாச்சு. மீன் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். பட் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, அதை எடுத்து தனித்தனியாக ஒரு பாக்ஸில் மாதிரி போட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மீன் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். மீனுமே க்ளீன் பண்ணணும். எறாவுமே பார்த்திங்கன்னா கூட வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் எறா க்ளீன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு மீன் குழம்பு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணேன். மீனெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவர் பின்னாடியே எந்திரிச்சு வந்துட்டார். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஹாலில் துணியெல்லாம் இருந்துச்சு. எல்லா துணியும் அவர் தான் மடித்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஸ்ரதனுக்கு மொட்டை அடித்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. சரி, அது ஊறுறதுக்குள்ளே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன். பட் அப்போவே 12 o'clock மேலே ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே உட்காந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு அப்படியே வந்தாச்சு.
ஸ்ரதனோட ஃபோட்டோஸ் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து 1 1/2 மாதத்துக்கு மேலே வந்து ஆச்சு. இப்போ தான் வந்து வந்திருக்கு. இருந்தாலுமே அந்த டைமில் என்னால் பொறுமையாக பார்க்குறதுக்கெல்லாம் வந்து டைம் இல்லை. சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரைகுறையாக தான் வந்து பார்த்துருந்தேன். பட் எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் முடிஞ்சுது அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸ்ரதன் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறப்போ ரொம்ப வேறு மாதிரி இருந்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதன் அந்த வீடியோ அதில் ஆக்சுவலாக வீடியோஸுமே இருந்துச்சு. அதில் ஸ்ரதன் துருன்னு ஓடிட்டே இருந்தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் இவ்வளோ டல்லாக இருக்கான். எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு. வந்து மீன் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோ மீன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருந்தது மத்தி தான் வந்து வாங்கியிருந்தேன். சரி அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பாதி வந்து குழம்பு வச்சிடலாம், மீதி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து க்ளீன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில் நின்றுட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இருந்தாலுமே நான் சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா நைட்டில் நீங்கள் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நைட்டு சமைக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். ஷூட்டிங்கில் கூட சில பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க நைட்டு 1 மணிக்கெலாம் மீன் குழம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களுக்காக செய்கிறத தாண்டி என்னோடய மன திருப்திக்காக தான் நான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறேன். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். வீட்டில் ரொம்ப கம்மியாக தான் சின்ன வெங்காயம் வந்து இருந்துச்சு. சரி இருந்தது மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தக்காளி வெறும் 2 தக்காளி தான் எப்போவுமே மீன் குழம்புக்கு போடுவேன். இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில பேர் மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு வந்து வைப்பீங்க. பட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது. அது எப்படி இருக்கும் அப்படின்றதுமே எனக்கு வந்து தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து சட்டியில் வந்து வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னன்னு தெரியல, எனக்கு சட்டியில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, பூண்டு வந்து தட்டி போட்டுப்பேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து தட்டி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையுமே கூட சேர்த்துட்டு, கூடவே தக்காளி, தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்துப்பேன். அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வந்து கரைச்சி வச்சுப்பேன். நம்ம அதாவது சட்டியிலையோ இல்லை வானல்லையோ இதெல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து புளியை கரைப்பேன். அப்படியே அதில் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு மட்டும் பார்ப்பேன். நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்றதில்ல. 48 டேஸ் முருகருக்கு விரதம் இருக்கேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலாம். நான் அப்படி கூட அந்த தடவை பண்ணவே இல்லை. எல்லாம் வதங்கி முடிச்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசல் எடுத்து அதில் ஊற்றிடுவேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன் அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மீன் எடுத்து போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு இறக்கிடுவேன். இப்படி தான் நான் வந்து மீன் குழம்பு வந்து வைப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருந்த மீன் வந்து வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு இந்த மாதிரி மசாலா பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் போடலை. பட் வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மீன் போடுறதுக்கு சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்து அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாத்திரம் நிறைய இருந்துச்சு. சரி இது தனியாக வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மற்ற வேலை எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டில் மேக்ஸிமம் கிச்சனில் பாத்திரம்லாம் இல்லாமல் கிச்சன் நீட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். கிச்சனை டெய்லி க்ளீன் பண்ணாலும் எப்படியும் இந்த மாதிரி ரொம்ப பாத்திரத்தோட இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது திங்ஸ் வந்து கலைஞ்சி தான் வந்து இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் எல்லாமே மேக்ஸிமம் வாஷ் பண்ணி வைப்பேன். பட் இப்போலாம் நிறைய டைம் வந்து சுத்தமாக கிடையாது. நிறைய வேலை இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. பட் நைட்டில் எப்போலாம் தூங்காமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறனோ அப்போ எல்லா வேலையுமே வந்து முடிச்சிருவேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நைட்டில் தூங்காமல் இருக்கீங்களே உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா நாளும் இப்படி தூங்காமலாம் வேலை பார்க்க மாட்டேன். அது ஷூட்டிங் இருக்குது நாளைக்கு, மற்ற வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின் போது வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மாதிரி கிச்சனை தொடச்சி வச்சுட்டு படுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் மேட்லாம் வந்து போட்டிருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிச்சனை ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து போனேன். கிச்சனை நைட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது
பண்ணும்போது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாரெல்லாம் டெய்லி கிச்சனில் சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போய் படுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படியே ஹாலுக்கு வந்தாச்சு. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திங்ஸ் வந்து இருந்துச்சு. அவருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். துணியெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் மடித்து வச்சதுனால எனக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் போயிட்டு வந்த பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இருந்துச்சு. அதில் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவேஷ் புட்டிக்லேருந்து சாரீ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. சரி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாலை வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் வந்து நீட் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரோட அட்ரஸுமே வந்து எழுத ஆரம்பித்தாச்சு. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் 17,000 வருது. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கணுமா அப்படின்றதுக்காகவே உட்காந்து நான் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன். ஒரு வேளை இந்த வேலையை நான் பார்க்குறதுனால இதை நம்மளே பண்ணிக்கலாம், எதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்னோடய வேலை ஈஸியாகும். ஒரு தடவையும் அப்படி தான் நினப்பேன். ஆனால் இந்த 17,000 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் நம்ம இப்படி கஷ்டப்பட்டு எழுதணும் அப்படின்னா அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணும் ஒரு தடவையுமே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுங்குடி காட்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பொங்கலுக்காக அவ்வளோ பேர் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. எல்லாரோட சாரீஸுமே எடுத்து பேக் பண்ணி வந்து எடுத்து வச்சாச்சு. ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டேன். இதை முடிச்சுட்டு அடுத்ததாக என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட தேவேஷ் பொட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் அதுக்குமே அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. தேவேஷ் பொட்டிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்க்கும் அவ்வளோ சப்போர்ட் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் 80 பீசஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த பேக்கிங் எல்லாத்தையும் தான் வந்து பண்ணி வச்சுட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கொரியர் அண்ணா வந்து வீட்டிலே வந்து எடுத்துப்பார். நம்ம இங்கே தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா பார்சல் வந்து அவரே வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் பேக் பண்ண வேண்டியது தான். சரி ஃபஸ்ட்டு பாக்ஸில் போட்டுருவோம்னு சொல்லி பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். நிறைய பேர் சொல்கிறது அக்கா ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணுறீங்க, உங்களோடதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாக்ஸில் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து சேல் பண்ணுறாங்க, பட் நீங்கள் ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கும்போது தான் மெசேஜ் வந்துச்சு. ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல காலைல எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, அது எல்லாத்தையும் செக் பண்ணேன். தேவேஷ் புட்டிக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு, அதையுமே வந்து செக் பண்ணேன். கரெக்டாக இதெல்லாம் செக் பண்ணி முடிக்கும் போது மணி பார்த்திங்கன்னா 2:30 மணி. நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock எந்திரிக்கணும். இப்படி தான் என்னோட செவ்வாய்க்கிழமை சண்டே நைட் ரொட்டீன் செவ்வாய்க்கிழமை ரொட்டீன் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எல்லா டைமும் இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னைக்காவது சில நாள் இப்படி நிறைய வேலை இருக்க தான் செய்யும். பட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்குமே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நைட் ரொட்டீன் வீடியோ போடுங்க கேட்டவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அக்கா ரெஸ்ட் எடுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற டைமில் நானுமே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஷூட்டிங்குமே நெக்ஸ்ட் டே இருக்குது, அதனால் சீக்கிரமாக படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு மேலே தான் படுத்தேன். பட் தூங்கும் போது மணி 3:30, 4:30 மணிக்கு தான் அன்றைக்கி வந்து எந்திரிச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோடய நைட் ரொட்டீன் இருந்துச்சு. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.